ஹே ஹாய் ஹலோ கைஸ், நான் அவங்க பாண்டா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்னும் மேல் ஃப்ளோர் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணல இல்லையா வீட்டில். ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி ஃபினிஷ் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது வந்துட்டு பாருங்கள். கொஞ்சம் அழகாக பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கேன். ஸோ வந்துட்டு நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்துட்டு செரி பிளாசம் வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துருந்தோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் ஒரு 2 அண்ணா 3 அண்ணா நெட்டு வச்சுருந்தேன். அதிலிருந்து நான் வந்து செரி பிளாசமோடைய லீவ்ஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்போ வந்துட்டு நமக்கு வந்து அப்படியே லீவ்ஸ் வந்துட்டு உடையாமல் அப்படியே கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த சில்க் டச்லாம் வந்து நம்ம சில்க் டச் வச்சுலாம் நம்ம பைண்ட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு எந்த ஒரு பொருளுமே பிரேக் ஆகாமல் அதோடைய ஒரிஜினல் சைஸ்லேயே கிடைக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளோட வீட்டுக்கு மேலே வந்துட்டு லேயராக வந்து இதை தான் போட போகிறேன். அதனால தான் நான் இவ்வளோ நாள் கட்டாமல் இருந்திருந்தேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து செரி பிளாசமும் இருக்குது. அதனால் வந்துட்டு நான் இது வந்து பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து நடுவில் வந்துட்டு இந்த ஜாம்பி வந்து என்னை ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தது. அதனால் வந்துட்டு அது கூட ஓடியாடிட்டு என்ன சொல்கிறது, அது வந்து எரிஞ்சிட்ருக்கிறதுனால நான் அடிச்சிட நானும் எரியிறேன்னா, அதனால தான் வந்துட்டு நான் அதை அடிக்காமல் வந்துட்டேன். அப்புறம் வந்துட்டு நம்ம போயிட்டு மீண்டும் வந்துட்டு ஃபுல்லாக செரி பிளாசமோட லீவ்ஸையும் அதுக்கப்புறமேட்டுக்கா இன்னும் வேறு ஏதாவது லீவ்ஸும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஓகேவா லேயர் வந்துட்டு நம்ம மேல் லேயர் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டதுன்னா மறக்காமல் சாப்பிட்ருங்க. தென் வந்துட்டு நான் வந்து லீவ்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து அரேஞ்சுமே பண்ணிட்டேன். நான் வந்து இப்போதைக்கு வந்துட்டு செரி பிளாசமோட லீவ்ஸ் வச்சு மட்டும்தான் கட்டியிருக்கேன் லேயர்ஸ் வந்துட்டு ஒரு லேயர் விட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற நார்மல் லீவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஐ மீன் வந்துட்டு இந்த நார்மலாக க்ரீன் லீவ்ஸ் இருக்குது இல்லையா, இங்கே ஜங்கிள் இருக்கிறது. ஸோ அதையே தான் வந்துட்டு கட் பண்ணி நான் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு நான் இப்போதைக்கு மேல் லெவல் லேயர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு இன்னும் ஒரு சில ஐடியாஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு அப்புறமா பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜாம்பி ஃபார்ம் வந்து கட்டலாம் அப்படின்ற ஐடியா. ஸோ வந்துட்டு நான் வந்து கீழேருந்து மேலே வர்றதுக்கான எல்லா இதையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் என்ன சொல்கிறது, ஹாப்பர் அது எல்லாமே செட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 22 ஆர் 23 அந்த மாதிரி 22க்கு மேலே வரைக்கும் நம்ம வந்துட்டு லேயர் வந்து ஹைட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஜாம்பிஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகி கீழே விழுறப்போ அது வந்து இந்த மாதிரி ஹைட்லேருந்து விழும்பொழுது 1 HP அந்த மாதிரி தான் அதுக்கு ஹெல்த் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரே அடியில் வந்து அதை கொண்டுடலாம். ஸோ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து மேலே அந்த 22 லேயர்ஸ் ஹைட் வந்துட்டு வந்த பிறகு இந்த மாதிரி வந்துட்டு சுற்றியும் 4 சைடுமே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு லேயர் வந்து ஃபார்ம் பண்ணிக்கணும். எதுக்கு அப்படின்னா வந்துட்டு ஜாம்பிஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகி இங்கே வந்துட்டு கீழே விழுந்து தண்ணியில் அடிச்சுட்டு வந்து தான் கீழே விழுவோம். அதனால தான் இந்த லேயர் வந்துட்டு நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். தென் வந்துட்டு சுற்றி வந்துட்டு 2 லேயர் ஹைட்டில் வந்துட்டு நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வச்சுக்கலாம். அப்போது தான் வந்துட்டு ஜாம்பி வந்து மேலே லேயர் போடும்பொழுது தான் அதுலேருந்து தான் வரும். தென் அதை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே ஒரு லேயர் வந்து போட்டுக்கலாம் ஜாம்பிஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்காண்டி. அதுக்கப்புறமேட்டு இது இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் ஆன பிறகு ட்ராப் டோர்ஸ் எல்லாம் வந்துட்டு இதோட சைடில் வச்சுட்டு அப்புறம் வாட்டர் ஊற்றி விட்டுறணும் கீழே. அதுக்கப்புறமேட்டுக்கா உள்ளில் செய்கிற அந்த கார்பெட்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா, மேட் மாதிரி. ஸோ அதை எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி 2 ஸ்பேஸ் விட்டு நம்ம வந்துட்டு 2 ஸ்பேஸ் விட்டு நம்ம அதை எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு மேலே 2 லேயர்ஸ் வந்துட்டு விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு பண்ணிங்கன்னா ஜாம்பி வந்து ஸ்பான் ஆகும். ஆனால் நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இனி மன்னிச்சிருங்க, நான் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சொல்லணுன்னா வந்துட்டு நான் இவ்வளோ நாள் வந்து வீடியோஸ் போட லேட் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா, கொஞ்ச நாள் முன்னாடி. அப்போ வந்துட்டு என்னால் வீடியோஸ் வந்துட்டு போட முடியல அப்படின்றதுனால சரி ஓகே நம்ம இன்னும் எடுத்த வீடியோஸே போடலை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து எடுக்கலை. அதனால் வந்துட்டு நான் அந்த டைமில் வந்து நான் என்னென்ன கட்டியிருக்கேன் அப்படின்னா, இது புக் செல்ஃப் இல்லை, இது ட்ரேடிங் ஹால் வந்துட்டு நான் ஆல்ரெடி கட்டிட்டேன். தென் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தென் பம்ப்கினில் வந்துட்டு இந்த பொம்மை மாதிரி செய்வோம் இல்லையா, ஸோ அதெல்லாமே செஞ்சுருக்கேன். அதில் வந்து லைட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன், அதுவும் காமிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கா புக் செல்ஃப் ட்ரேடிங் ஹால், அப்புறம் வந்து ஒரு குட்டி ஜாம்பி
ஜாம்பி ஃபார்ம் வந்து கட்டியிருப்பேன். அது ஒரு குட்டி ஜாம்பி ஃபார்ம், அதையும் காமிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கா நான் வந்து ஆல்ரெடி கட்டியிருந்தேன் இல்லையா, அது பெருசாக வந்து கட்டிகிட்டு இருந்தேன் இல்லையா, அது ஃபினிஷிங் நான் உங்ககிட்ட காமிக்காமல் இருந்திருப்பேன்ல. ஸோ அதையுமே நான் வந்துட்டு ஃபுல்லாகவே நான் காமிக்கிறேன். இந்த வீடியோலேயே பார்க்க முடிஞ்சால் பார்த்தலாம், இதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு நம்மளோட ஃபார்மிங்கில் வந்துட்டு நான் வாட்டர்மெலன் எடுத்துகிட்டு பம்கின் வந்துட்டு வச்சுருக்கேன். இதுதான் வந்து அந்த குட்டி ஜாம்பி ஃபார்ம். ஸோ வந்துட்டு இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரே ஒரு வில்லேஜர் வந்து சென்ட்ரலில் நிற்க வச்சுட்டு நம்ம வந்துட்டு இருட்டானா கீழே போய்க்கணும். ஜாம்பிஸ் வந்து சுற்றி வரும், அது வந்துட்டு விழுகும்போது நம்ம கீழேருந்து அடிச்சுக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஹால் கட்டியிருக்கேன். ஸோ வந்துட்டு இந்த ட்ரேடிங் ஹாலில் வந்துட்டு இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணது, நான் ஆல்ரெடி வந்துட்டு அவங்கக்கிட்ட ட்ரேட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சது தான் இதெல்லாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குது நம்ம ட்ரேடிங் ஹால்? சிம்பிளாக தான் கட்டியிருக்கேன். ஏன்னா வந்து நான் சிங்கிள் பர்சனாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு டைம் கிடைக்கிற அந்த கொஞ்சம் நேரத்தில் நான் உள்ளே வந்து விளையாடிட்டுருப்பேன். அதனால் நான் ஒருத்தி தானே, அது நிறைய வந்துட்டு லூட்ஸும் நமக்கு தேவைப்படாது. இப்போ நிறைய பேர் இருக்கிறப்ப ஃபுட்டு அது இதுன்னு தேவைப்படும். அதனால் வந்துட்டு ஒருத்தவங்கன்ற மாதிரி அதுக்கு பேஸ் பண்ண மாதிரி தான் நான் கட்டிகிட்ருப்பேன். பட் வந்து நம்மளோட அயன் ஃபார்ம் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். அதில் வந்துட்டு நான் சும்மாவே நிறைய அயன் வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்களா, இந்த பையனை தான் நான் சொன்னேன். இந்த பம்கினில் வந்துட்டு லைட் எரிஞ்சு அங்கே ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அது. தென் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம நிறையா வந்துட்டு ஐட்டம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வந்துட்டு ட்ரையல் சம்பர்லேயுமே நான் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அது எல்லாமே இது இங்கே தான் இருக்குது. இனிமேல் வந்துட்டு நான் வந்து வீடியோஸ் வந்து எடுக்க மறக்காமல் நான் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துட்டு நான் போடுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து நான் கட்டின ஃபார்ம்ஸ் வந்துட்டு எப்படி கட்டியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன், ஃபார்ம்ஸ் எப்படி கட்டினேன் அப்படின்னு சொல்லி. தென் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு சில ட்ரேட் வந்துட்டு பண்ணுவோமா. நான் ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணி வச்சுருக்கேன். பட் எனிவேஸ் நம்ம வந்துட்டு இப்போ வந்து பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட்டாக ஒருத்தன் வந்துட்டு ஒரு ஸ்வாட் வந்துட்டு கொடுத்தான். ஸோ அவனுக்கிட்ட வந்துட்டு நம்ம எம்ப்ராய்டு வேணும்னு சொல்லி தான் போய் நான் எம்ப்ராய்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அவங்ககிட்ட நம்ம வந்து ஸ்வாட் வந்து வாங்கிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரே ரீசன் தாங்க, நீங்கள் நிறைய பேர் இருக்கும் பொழுது பொருள் கம்மியாக உங்களுக்கு இருக்கும், அதனால் அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நான் ஒருத்தி இருக்கிறதுனால எனக்கு வந்து அதிகமாக இருக்குது. சொல்லப்போனால் வந்து நான் ஒரு கஞ்ச பிஸ்னாரி. அயன்ஸ் வந்துட்டு என்கிட்ட அவ்வளோ இருந்துமே நான் வந்து அயன்ஸ் வாடலாம் இன்னும் போடாமல் தான் சுற்றிட்டுருப்பேன் எங்கேயுமே. அதனால் வந்துட்டு எனக்கு இதுவே அதிகம். ஓகேவா? ஸோ வந்துட்டு இருக்கிற எல்லாத்தையும் ஒரு எம்ப்ராய்டரியுமே ஃபினிஷ் பண்ணிடுவோம் இப்போதைக்கு வாங்கி, அப்படின்ற ஒரு முடிவில் தான் வாங்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. நம்ம ட்ரேட் பண்ண தான் ஒவ்வொரு இதாக ஓப்பன் ஆகும். இவன்கிட்ட வந்துட்டு நான் இன்னும் பெருசாக ட்ரேட் பண்ணலை, இவன்கிட்டையும் சுத்தமாக பண்ணவே இல்லை. தென் வந்துட்டு இவன்ட்டு ஏதாவது வாங்க முடியுமான்னு பார்த்தா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரேட் நிறைய பண்ண தான் கீழே வந்துட்டு ஓப்பன் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி இவன்கிட்டலாம் பாருங்கள் எக்கச்சக்கமாக நான் ட்ரேட் பண்ணிட்டேன். இவன்கிட்ட லெவல் 5 வரைக்கும் வந்தாச்சு. இவங்க 2 பேரையும் வச்சு தான் இந்த இடத்துல நான் குட்டி போட வச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப கஷ்டம் என்னென்னா வந்துட்டு இந்த வில்லேஜஸ் வந்து எனக்கு குட்டியே போட மாட்டேங்கிறானுங்க, ரொம்ப லேட் பண்ணானுங்க. போன இதிலலாம் பார்த்தீங்கன்னா அவனுங்களே வந்துட்டு குட்டி போட்டானுங்க. பட் இப்போல்லாம் அப்படி போடலை. சரி ஓகே வாங்க நம்ம வந்துட்டு நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். இவன் தான் வந்துட்டு நான் சின்னதாக கட்டின ஜாம்பி ஃபார்ம். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு பெரிய ஜாம்பி ஃபார்ம் கட்டுறதை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபைனல் வீடியோ கூட எடுக்கலை அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோலேருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்துட்டு மேலே வந்து இந்த மாதிரி இந்த கிராஸ் இந்த லீவ்ஸில் வந்துட்டு ஒரு கொடி வரும் இல்லையா, அதை வந்துட்டு மேலேயே வந்துட்டு ஒரே லீவ் வச்சு அதில் வந்துட்டு இந்த கொடி வச்சுருந்தேன். ஸோ அது வளர்ந்து தான் இவ்வளோ கீழே வந்திருக்கு. நமக்கு வந்து இது மேலே போகிறதுக்கு யூஸ் ஆகும், அதனால தான் இது வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் தெரியுதா. இப்போ வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி வந்துட்டு நான் இங்கே வந்து ஜாம்பிஸ்லாம் அடித்து ஸோ வந்து எனக்கு இவ்வளோ லூட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நான் வந்து கொஞ்சம் போன் எடுத்துக்கிட்டேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்களா க்ரீப்பர் வந்து விழுந்திருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம நிறைய லேயர்ஸ் போட்டோம் அப்படின்னா கசன்னு வந்து விழுகும். பட் வந்துட்டு நான் சிங்கிள் பிளேயருன்றதுனால ரொம்பலாம் நான் எதையுமே வந்துட்டு நிறைய லூட்ஸ் வர மாதிரிலாம் பண்ண கிடையாது. ஜஸ்ட் சிம்பிளாக பேசிக்காக மட்டும்தான் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து ஒரு லேயருன்றதுனால ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா ஒரு 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 1 செகண்ட் லேட் ஆகிற மாதிரி ஒரு ஜாம்பியாக தான் விழுகும். ஸோ வந்துட்டு நான் அந்த மாதிரி தான் அடிச்சிட்ருப்பேன்.
பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ கூட எறும்பு கூட வந்திருக்கு. ஸோ வந்துட்டு நமக்கு இதில் வந்து எக்ஸ்பியும் வந்துட்டு ரொம்ப சீக்கிரம்லாம் ஏறாது. ஏன்னா இது வந்துட்டு 1 லேயர் ஃபார்ம் தான். ஸோ நம்ம வந்துட்டு இதுலேயே வந்து ஒரு 2 ஆர் 3 லேயர்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஜாம்பிஸ் வந்து விழுந்திருக்கும். பார்த்தீங்களா இப்போ கூட இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணேன், ஒருத்தனும் வரல. சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தன் தான், அவனை போட்டு தள்ளிட்டு எலும்பு கூட வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு போகிற வழியில் ஏதாவது பெட்ஸ் டாக்ஸ் இல்லைன்னா வந்துட்டு எதுக்காவது நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி தான் வந்து எடுத்துக்கிட்டேன். இங்கேயே வச்சிட்ருக்கிறதும் வந்துட்டு வேஸ்ட்டு தான். நான் ஒரு கஞ்ச பிஸ்னாரி எல்லாமே வச்சுக்கிட்டு கூட நான் வந்து சில இதெல்லாம் போடாமல் தான் சுற்றிட்டுருக்கீங்க பாருங்கள். ஹாமர் கூட நான் போடாமல் தான் இருப்பேன். சரி ஓகே நைட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து தூங்கிட்டேன். ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா மீண்டும் வந்துட்டு வெளியே வந்துட்டு டைமண்ட் வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். பார்ப்போம், நம்ம வந்து கிளம்பலாம். ஓகேவா? ஸோ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா நெதருக்கு தான் போகிறோம். ஸோ வந்துட்டு அங்கே போகலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு நான் நெதருக்கு போகிறத பார்க்கலாம். டாட்டா பாய்.